எல்லாரும் கடவுள்கிட்ட போறதுக்கு பயந்துட்டாங்க. सब लोग प्रभु के पास जाने के लिए डरते थे. என்னென்னமோ காரியங்களை செஞ்சிருந்தாங்க. முட்டிகால் போட்டுன்னு போறது, घुटना टेक के जाना, ऐसे वैसे बहुत से படிக்கட்டுல ஏறி அப்படியே முழங்கால்லே போறது, सीढ़ियों पर घुटने में ही चलते थे. அப்புறம் வந்து இந்த கண்ணாடி தூளெல்லாம் உடைச்சி போட்டு ये पूरे चश्मा को चूर करके அதுல போய் उसमें चढ़ के जाते ரத்தம்லாம் थे. ஊத்தி वो लहू बहा தேவன் பொறுமையா இருந்துட்டாராம் முற்காலத்துல. परमेश्वर ने उसके लहू के कारण தேவன் பொறுமையா இருந்துட்டாராம். लहू के कारण एक ऐसा ஆனா இப்போ பொறுமையால இருக்கிறது கிடையாது தேவன். लेकिन अभी वो शांत नहीं என்ன பொறுமையா இல்ல, क्या नहीं रहेंगे. தப்பு தப்பா பிரசங்கம் பண்றதை பொறுத்துக்க மாட்டாரு. இப்போ जो गलत गलत प्रचार किया जाता है उस पे वो सहमत नहीं होते. இப்போ நல்ல தேவ மனுஷங்களை எழுப்புறாரு. वो अच्छे अच्छे प्रचारक को उठा रहे हैं. மனக்கண்களை திறந்து பிரசங்கிக்கிற தேவ மக்களை எழுப்புறாரு. अच्छे अच्छे प्रचारक को उठा के उनके मन को खोलते हैं. ஆகவே தான் பாருங்க அந்த காலத்துல இருந்து इसलिए இந்த பேர்னா நம்ம மார்ட்டின் லூதர் जो है 15ஆம் நூற்றாண்டுல சொல்றாங்க, वो 15th सेंचुरी में थे. அவர் மூலமா பெரிய ஒரு எழுப்புதல் வந்துச்சு. उनके द्वारा बहुत ही वहां पर जागृति आई. எல்லாரும் கடவுள்கிட்ட போறதுக்கு பயந்துட்டாங்க. सब लोग प्रभु के पास जाने के लिए डरते थे. என்னென்னமோ காரியங்களை செஞ்சிருந்தாங்க. முட்டிகால் போட்டுன்னு போறது, घुटना टेक के जाना, ऐसे वैसे बहुत से படிக்கட்டுல ஏறி அப்படியே முழங்கால்லே போறது, सीढ़ियों पर घुटने में ही चलते थे. அப்புறம் வந்து இந்த கண்ணாடி தூளெல்லாம் உடைச்சி போட்டு ये पूरे चश्मा को चूर करके அதுல போய் उसमें चढ़ के जाते ரத்தம்லாம் थे. ஊத்தி वो लहू बहा के जाते थे. எப்படியாவது கடவுளுடைய இரக்கத்தை பெறறதுக்கு कैसे भी प्रभु की दया को प्राप्त करना करके ऐसे ऐसा काम करते थे. இதெல்லாம் யார் பண்ணது? மார்ட்டின் லூதர் பண்ணிருந்துக்கிறாரு. ये सब मार्टिन लूथर भी पहले करते थे. கர்த்தர் ஒரு நாள் அவருக்கு வெளிச்சம் கொடுத்தாரு. लेकिन एक दिन उनके अंदर प्रकाश आया. இதெல்லாம் பண்றதுனால கடவுளுடைய பிள்ளை ஆயிட முடியாது. நீ ऐसे सब करने से तुम प्रभु का संतान नहीं बन सकते. நீதிமான் ஆயிட முடியாது. तुम धर्मी नहीं बन सकते. ஆனா நான் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக முடியும். विश्वास से ही धर्मी बन सकते हो. என்னத்தை விசுவாசிக்கணும்? क्या विश्वास करना है? இயேசு உனக்காக எல்லா பலியும் செலுத்திட்டார் விசுவாசி. यीशु मसीह तेरे लिए सारा बलिदान किए हैं करके उस पर विश्वास करना நீ है. சிந்துற ரத்தத்தினால இல்ல, तुम्हारे घुटने पर जो खून आता है உன்னுடைய பாடுகளால இல்ல, तुम्हारे पीड़ा से नहीं, அவருடைய பாடுகளால நீ மாறிட்ட. यीशु मसीह की மாத்திட்டார் पीड़ा உன்னை. से तुम्हारा जीवन बदल गया. அப்படின்னு அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு வசனத்துல இருந்து. प्रकाश उनके अंदर आया. அதுல இருந்து பெரிய ஒரு எழுப்புதல் வந்துச்சு उसके பாருங்க. बाद उनके ऊपर एक जागृति आया था. கிறிஸ்தவ சமுதாயத்தை மாத்தினார் அவர். एकदम मसीह समाज को அவருக்கு நிறைய எதிர்ப்பும் வந்துச்சு. उनके विरुद्ध में बहुत से लोग उठे. இப்படி 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 பண்ணலாமா, போதிக்கலாமான்ட்டு. ऐसा प्रचार करेंगे, कर सकते हैं क्या करके. ஆனா அவர் பொறுப்படுத்தாம செஞ்சாரு. लेकिन वो जो विरोधी थे उनके ऊपर वो ध्यान नहीं दिया. ஆகவே சில புரட்சியை செய்யும் பொழுது வசனத்திலிருந்து புரட்சி செய்யும் போது कुछ अच्छा चीज करने के टाइम எதிர்ப்புகள் வரும் தான். ऐसे हमारे विरुद्ध तो लोग आएंगे. ஆனா தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. लेकिन ये वचन को लेके இயேசுக்கு எதிர்ப்பு இருந்தது. यीशु मसीह के विरुद्ध भी लोग थे. இயேசு வந்து பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள்ல இருக்கிற பாரம்பரியம் எல்லாம் விரோதிட்டாங்க. यीशु मसीह जब आके प्रचार किए यहूदियां भी उनके विरुद्ध हुए थे. ஓய்வு நாள்ல வந்து இயேசு பண்றாரு, वो तो அற்புதம் செய்யறாரு ஓய்வு நாள்ல. वो तो संडे के दिन भी आके प्रचार कर रहे थे, அற்புதம் செய்யறாரு, अद्भुत कार्य किए. அந்த மதவாதிகளா திட்டுறாங்க. वहां के यहूदी लोग तो उनके ऊपर गुस्सा कर रहे थे. ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்யலாமா? क्या तुम विश्राम के दिन ऐसे कर सकते हो? ஆண்டவர் சொல்றாரு, तब प्रभु बोले, ஓய்வு நாள்ல ஒரு கழுதை விழுந்துச்சுன்னா தொட்டில இருந்து எடுக்க மாட்டியா? अगर विश्राम के दिन अगर ये गधा नीचे गिर गया तो क्या तुम नहीं उठाइए उसको? என்னம்மா இதை இப்ப உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கிறீங்க. अभी तुम बैठ के वचन सुन रहे हो. அந்த குழந்தை கீழே விழுந்துச்சு, अगर वो बच्चा नीचे गिर गया, பேச்சுக்கு சொல்றேன், ऐसे मैं बोल रहा हूँ, என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயா பிரசங்கம் பண்ணுகிறாரியா, நான் தூக்க மாட்டேயா, ये प्रचार कर रहे हैं अभी मैं नहीं उठाऊंगा करके थोड़ी बोलेंगे. அப்படியா இருப்பீங்க? क्या ऐसे आप खामोश थोड़ी बैठेंगे? அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. यही प्रभु बोल रहे हैं. டேய் மடையா, ये बुद्धू, ஓய்வு நாள்ல சுகமாக்கனா திட்றியே, अगर विश्राम के दिन मैं चंगा किया तो क्यों गुस्सा कर रहे हो? ஒரு கழுதையோ अगर एक गधा எருதோ या कोई और தண்ணி தொட்டில விழுந்துச்சுன்னா गधा या बैल अगर पानी के अंदर गिर गया, தூக்க மாட்டியா? क्या तू नहीं उठाएगा? அந்த மாதிரி ஜனங்களுக்கு நான் சுகமாக்குறது உனக்கு அறிவு இல்லையான்னு கேக்குறேன். ऐसे में लोगों को चंगा करने से क्या होता है? நீ ஓய்வு நாள பெருசா பேசுற, तुम विश्राम के दिन को बड़ा बोल रहे हो. ஆனா ஓய்வு நாள காட்டுல மனுஷன் பெரியவன். लेकिन विश्राम के दिन से भी मनुष्य बहुत बड़ा है. நாளுக்காக தான் மனுஷனை உண்டாக்கல, सिर्फ दिन के लिए मनुष्य को नहीं बनाया, மனுஷனுக்காக தான் நாளை உண்டாக்கணும். मनुष्य के लिए दिन को बनाया है. ஹலோ இருக்கிறீங்களா? आप हैं? இதெல்லாம் விளங்கிக்கணும் பாருங்க. ये सब समझ लेना आप. அப்ப பாருங்க சொல்றாரு, इसमें बता रहे हैं எப்படி இந்த இவ்வளவு பெரிய பலிகள் இருக்குதுங்க. ये इतने बड़ा बलि सब है. தகன பலி,
தகன பலி, जीवन का बलि, போஜன பலி, भोजन का बलि, சமாதான பலி, शांति का बलि, பாவ நிவாரண பலி, पाप की क्षमा का बलि, குற்ற நிவாரண பலி, गलत काम का बलि, இத்தனை பலியும் ऐसा इतना बलि தேவன் ஒரே பலியா மாத்துறாரு. इतने बलि को प्रभु ने एक ही बलि बनाया, கிருபாதார பலி. एकदम एक कृपा का बलि। அந்த கிருபாதார பலினா என்ன? वो कृपा का मार्ग क्या है? இலவசமா நமக்கு எல்லாத்தையும் செய்றாரு. हमें पूरे मुफ्त में पूरा काम हमारे लिए அதுதான் 26 சொல்லுது. वही 26 में बता கிறிஸ்து रहे இயேசுடைய हैं। ரத்தத்தினை பற்று விசுவாசத்தினாலே, इसी समय उसकी धार्मिकता प्रकट हो कि जिसे விசுவாசத்தினாலே சொல்லுங்க, விசுவாசத்தினாலே जो विश्वास करे, பலிக்கும் கிருபாதார பலியை அவரே ஏற்படுத்தினார். वो विश्वास के कारण वो धर्मी ठहराएंगे। அவரே கிருப பலி ஆயிட்டாராம். वो खुद ही बलि चढ़ गए, அவரே பலியான பிறகு वो खुद बलि चढ़ गए। நீ எதுக்கு ரத்தம் சிந்துற, நீ எதுக்கு तुम क्यों खून बहा ஒரு रहे हो? பாடுபட்டு தான் வாங்கணும்னா என்ன तुम அர்த்தம்? क्यों फिर पीड़ा सह रहे हो? அவர் பாட மதி, वो यीशु मसीह का जो पीड़ा है उसको उसकी ओर ध्यान दो। அதுதான் தேவனுக்கு செய்யற மரியாதை. वही तुम उनके लिए आदर कर रहे हो।